வரும் 18ஆம் தேதி திட்டமிட்டபடி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மெயின் தேர்வுகள் தேதி குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று பிரதமரிடம் திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பெய்த பெருமழையின் காரணமாகவும் வெள்ளத்தின் காரணமாகவும் தங்களுடைய பாடப்புத்தகங்களை இழந்து இணையதளம் இல்லாத காரணத்தினால் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற IAS IPSக்கான UPS தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற மாணவர்கள் பெரும் அல்லலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்வினை ஒரு 2 வார காலமாவது ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது. அந்த அடிப்படையில் நான் இது குறித்து அந்த தொடர்புடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர்களோடு பேசினேன். அவர் பிரதமரை சந்திக்க வேண்டும், அதே நேரத்தில் UPSC மத்திய தேர்வாணைய தலைவரையும் சந்திக்க சொன்னார். அவரையும் சந்தித்தேன். ஆனால் அவருடைய பதில் அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதால் இன்று காலை பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு இன்று காலை அவரை சந்தித்தேன். என்னுடைய துணை அமைச்சரோடு பேசினீர்களா என்று கேட்டார். பேசியிருக்கிறேன். நான் தேர்வாணைய தலைவரையும் சந்தித்தேன். ஆனால் தங்களுடைய தலையீடு மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று சொன்னபோது அதை மிக்க கவலையோடு கேட்டுக்கொண்டு ஐ வில் லுக் இன்டு த மேட்டர் என்று சொல்லியிருக்கின்றார். பிரதமரை சந்தித்து விட்டு வந்ததுதான் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. ஆனால் இந்த அவருடைய தலையீடு நமக்கு இந்த ஒரு தீர்வை தருமானால் மகிழ்ச்சியாக இருக்கும்.